வாக்கு தீ பரவட்டும். தமிழ்நாட்டில் இப்போது அதிகம் பயன்படுத்தப்படும் சொல் இரட்டை இன்ஜின். ஒன்றியத்தை ஆளும் கட்சியே மாநிலத்தை ஆண்டால் மாநிலம் வளரும் என்ற பொய்க்கு பெயர்தான் இரட்டை என்ஜின். ஒட்டுமொத்த இந்தியாவை ஆள்வதே ஓட்டை இன்ஜினாக இருக்கும்போது மாநிலத்திலும் அதே இன்ஜினை வைத்திருப்பதால் என்ன பயன்? பிரதமர் மோடியை போல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை போல இரட்டை இன்ஜின் பற்றி பேசத் தொடங்கி இருக்கிறார். பாஜக கையில் மாநிலங்களையும் கொடுத்தால் அது டப்பா இன்ஜினாகத்தான் இருக்கும் என்பதற்கு பல மாநிலங்களை உதாரணமாக சொல்லலாம். மனக்கண்ணில் முதலில் தெரிகிறது மணிப்பூர். 3 ஆண்டுகளாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு மணிப்பூரில் கொடூரமான வன்முறை தொடங்கியது. 2025ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில் மணிப்பூர் சென்றார் பிரதமர். எத்தகைய சுறுசுறுப்பான ஒருவரை இந்திய நாடு பிரதமராக பெற்றுள்ளது பார்த்தீர்களா? மணிப்பூர் சென்ற பிரதமர் மோடிக்கு பல்வேறு இடங்களில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி 260 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். எண்ணிக்கை இன்னும் 1 மடங்கு இருக்கும். 3000 பேர் காயம்பட்டுள்ளார்கள். 1 லட்சம் பேருக்கு மேல் மாநிலத்தை விட்டு இடம்பெயர்ந்துள்ளார்கள். முதலமைச்சர் பிரேன் சிங் வீட்டின் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். பாஜக அமைச்சர்களின் வீடுகள் தாக்கப்பட்டன. 6 எம்எல்ஏக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. அப்போதும் மணிப்பூரை ஆண்ட பாஜக அரசு அசைந்து கொடுக்கவில்லை. பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு வந்து பாஜக தலைமையிடம் முறையிட்டார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முறையிட்டார்கள். ஆனாலும் மணிப்பூரில் அமைதி திரும்பவில்லை. நேற்றும் கலவரம் நடந்தது, இன்றும் கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இரட்டை என்ஜின் மணிப்பூர். நாட்டிலேயே அதிகமான போதைப்பொருள் விற்பனையாகும் மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் என்கின்றது ஒரு புள்ளி விவரம். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி மாநிலங்களவையில் வைக்கப்பட்ட அறிக்கையில் இது இருக்கிறது. இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் ராஜஸ்தானில் தான் அதிகமான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது பாஜக ஆளும் மாநிலம். ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மணிப்பூர், குஜராத், ஹரியானா, பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் ஆகிய 10 மாநிலங்களில் தான் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 7 மாநிலங்கள் பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கின்ற மாநிலங்கள். அசாம், டெல்லி, குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான வெறுப்பு வன்முறைகள் அதிகமாக நடக்கிறது. இவை அனைத்தும் பாஜக ஆளும் மாநிலங்கள். இதனை உச்சநீதிமன்றமே பலமுறை கண்டித்து விட்டது. குஜராத் மாடல் என்று பீற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அது என்ன என்பதை மோர்பி நகர் மச்சு ஆற்றில் தொங்கும் பாலம் அருந்து தொங்கியதன் மூலமாக இந்தியா அறிந்து கொண்டது. கள்ளச்சாராயம் குடித்து கடந்த ஆண்டு ஜூலையில் 42 பேர் பலியானார்கள். மதுவிலக்கு அமலில் இருக்கின்ற குஜராத்தில் கூட்டு பாலியல் செய்து கொன்றதால் தண்டனை பெற்ற 11 பேரை விடுதலை செய்தது அந்த மாநில அரசு. பீகார் மாநில முதலமைச்சராக நிதிஷ்குமார் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தும் அந்த மாநிலத்தை முன்னேற்றவில்லை. அனைத்து துறைகளிலும் பின்தங்கிய நிலையிலேயே பீகார் மாநிலம் என்பது இருக்கின்றது. பீகாரின் வளர்ச்சி துறை என்பது மிக மிக பின்தங்கியுள்ளது. பீகாரின் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பது தேசிய விழுக்காட்டை விட அதிகமாக இருக்கின்றது. அசாம் மாநில பாஜக வெளியிட்டுள்ள வீடியோவில் அந்த மாநிலத்தை ஆளும் பாஜக முதலமைச்சர் அவர்கள் துப்பாக்கியை வைத்து சிறுபான்மையினரை சுடுவதை போல காட்சி வைத்தார்கள். இது சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் என்று பலரும் கண்டித்த பிறகுதான் அந்த வீடியோவை நீக்கினார்கள். கொரோனா காலத்தில் நாட்டை எப்படி வைத்திருந்தார் பிரதமர் மோடி? அவர்களுக்கு எந்த இழப்பீடும் வழங்கவில்லை. ஊரடங்கு போட்டுவிட்டால் போதும் என்று நினைத்தார் பிரதமர். மக்களை கைதட்டச் சொன்னார், பாத்திரங்களை தட்டச் சொன்னார், வாசலில் விளக்கு ஏற்ற சொன்னார். இருண்ட காலம்தான் தனது ஆட்சி என்பதை அவரே உணர்த்துவதாக இருந்தது அந்த செய்கைகள். நன்றாக கை கழுவி கொள்ளுங்கள் என்றார் மோடி. மக்களை கை கழுவிவிட்டு குளுக்கோஸ் பாட்டிலில் சாத்துக்குடி ஜூஸை ஏற்றுவதும் சப்பாத்திக்கு உப்பு வைத்து மாணவர்களை சாப்பிட வைப்பதும் தான் ஊபி யோகியின் மாடல் ஆகும். பாலம் அருந்து அப்பாவிகளை பலியிடுவதுதான் குஜராத் மாடல் ஆகும். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் ஊபி போலவும் குஜராத் போலவும் மாற்றுவதற்குத்தான் இவர்கள் துடிக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரதமர் மோடியின் தவறான நடவடிக்கைகளால் சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கிறது. எனவே இரட்டை இன்ஜின் என்று சொல்பவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டியது, இரட்டை இன்ஜின் எங்கே ஓடுகிறது, எந்த செட்டில் நிற்கிறது?